ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் பீன் லாங் டைம் இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு. ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை. இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிசாஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வேயில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். So we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவாக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். மாரி சாரோட ஸ்கூல்னு வருது. என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன், அதுக்கப்புறம் இப்போ பைசில் நடிச்சிட்டு இருக்கேன். சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அவன் இங்கே குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசித்து தான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட். நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்காவில் இருந்து எனக்கு புரியற கண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல், நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கல்யாணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள் so nicely they have done. As an actor I'm so proud to watch this performance. It's a very sweet film. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் லவ்லி ஃபில்ம். ஐ பர்சனலி பிலீவ் இது மாரி சாரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட் இது ரிலீஸ் ஆக போகிறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், தியேட்டரில் வாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகி மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபில்ம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. Mari, ஒரு மணிக்கு வரை பேச முடியும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கேன். இம்மா சரி, ரைட்டு. எதை பேசுறதுன்னு தெரியலையே, எங்கே ஆரம்பிக்கிறது. நேற்று படம் பார்த்து முடிச்சுட்டு
எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்பெல்லாம் குழண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், அவனும் ஒன்றும் பேசல. அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு ஸ்டீரிங்கில் மயிராட்சன் படுத்து கிடந்த மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்தப்பா. அலங்கம் போல இருக்கு, என்ன இளவல்லாம மனசுல தோணுது. நேரம் வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான் இடியே விழுந்துல 10 நிமிஷம் தூங்குறாள் உலகத்துக்கு. அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கப்பா உன் படத்துல. அந்த லாரியில ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான் சமம். அவ்வளவுதான். அவங்க அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொமாடு, சொமாடுமோ எங்க ஊர்ல சோமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏற்றிட்டு வர்ற டைமில் நீங்கள் ஓரளவுக்கு பிளெயினில் நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு கால்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கி திரும்ப சூரியனில் கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். ஸோ அந்த பெயினை கடத்துகிற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீனில் இருந்து எப்போ பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு ஒயிட் நம்ம பாத்தியில் சும்மா நடந்து வரதே வந்து எவனா நடக்கலாம். அந்த பாத்தியில் இந்த பாத்தினா எங்கள் இது வரப்பு, அதில் வந்து ஏற்கனவே எங்கள் ஊரில் செடியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஆஃபீஸுக்கு நிறைய ஊர் தனியாக நிறைய பேசுகிறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு கல்லூரி, அதில் வந்து ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு லைஃப் இருக்குல்ல, அதுதான் வாழை. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது பரியேறும் பெருமாள் 1. அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்குறேன். அதில் பரியேறும் பெருமாள், இதில் சிவனஞ்சா. ஆனால் 2மே மாறி நடிகர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல், அப்புறம் வந்து சேகரம்மா முடிச்ச கோமதி அவங்க, அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒருத்தரும், அப்புறம் வந்து நம்ம கலையரசர் அப்படி எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலாவணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வை வந்து இவட்ட சொல்கிறான், கேட்ட ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணு, ஏம்தா நீ அவனை கல்யாணம் பண்ணு, அவங்க நம்ம அப்பா மாதிரியே இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேச, நம்ம உரிமைக்காக போராடுறான், இவன் நம்ம இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவனுக்கு யாருக்கும் தாட்டு இருக்கு. உடனே அவா சரி ரைட்டு. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுத்து சொல்லுவா, இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போகிறான், அருவாள் சுற்றி பேட்சை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கிறான். என்ன பேசிக்கிட்டே இருக்கான், அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகிற கொஞ்சம் இருக்கு. அப்புறம் நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடல, போதும் அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியாக வந்து எனக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன பேர் தாபனபரணிகள் கொல்லப்படாத ஒரு புக் எடுத்து வரா, வந்து கொஞ்சம் கொடுங்க. ரெடி, நான் இதை எழுதியிருக்க புக்கு எடுத்துச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி வாட்டியை தூக்குவான
நீ சினிமா உன் கையில் இருக்க. அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, எனக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பியரோக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேர் சொன்ன அதுலேயும் ஒருத்தர்